புத்தாண்டு தினத்தையொட்டி சென்னை தியாகராய நகரில் உள்ள திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக பொதுமக்கள் விடியற் காலை முதலே அதிக அளவில் குவிந்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா நேரலையில் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா. புத்தாண்டு பிறந்திருக்கு, கோவில்ல பக்தர்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க? புத்தாண்டு 2024 குறிப்பாக நேற்று நள்ளிரவு முதலாகவே தொடர்ச்சியாகவே புத்தாண்டு பண்டிகையை கொண்டாடும் வகையில் பொதுமக்கள் இரவிலிருந்தே கொண்டாட்டங்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் புத்தாண்டை தொடங்கும் பொழுது கோவில்களிலும் அதே போல தேவாலயங்களிலும் தங்களின் மகிழ்ச்சியை தெரிவிக்க வேண்டும், கோவில்களில் நேரடியாக வந்து இறைவனை பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் ஏராளமானோர் சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய திருப்பதி தேவஸ்தான பெருமாள் கோவிலில் அதிகாலையிலிருந்தே 4:30 மணி அளவில் தரிசனம் என்பது தொடங்கியிருந்தது. அந்த 4:30 மணி அளவிலிருந்தே பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து புத்தாண்டை முன்னிட்டு நேரடியாக வந்து கடவுளை தரிசனம் செய்ய வேண்டும் என்பதற்காக இங்கு வரிசையில் நின்று காத்திருந்து இறைவனை பிரார்த்தித்து வரக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். இந்த திருப்பதி தேவஸ்தான கோவிலை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டின் பொழுது புத்தாண்டுக்காக சிறப்பு ஏற்பாடுகளும் சிறப்பு வழிபாடு என்பது செய்யப்பட்டிருக்கும். இந்த நிலையில் அதிகாலை 4:30 மணி அளவில் இந்த தரிசனம் என்பது தொடங்கியிருக்கிறது. விஐபிகளுக்கு தனி கவுண்டர், அதே போல சாதாரண மக்களுக்கு என்று தனித்தனியாக கவுண்டர்கள் பிரிக்கப்பட்டு அதற்கான பாஸ்கள் வழங்கப்பட்டு இந்த தரிசனம் என்பது நடைபெற்று வருகிறது. அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். அதே போல புதிய ஆண்டை தொடங்கும் பொழுது காலையிலிருந்தே வந்து நேரடியாக இறைவனை தரிசனம் செய்து அந்த ஆண்டு சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக குடும்பங்களுடன் வந்து இங்கு தரிசனம் செய்யக்கூடிய காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். அதே போல தேவாலயங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்களின் கூட்டம் என்பது அதிகாலையிலிருந்தே அதிகரித்து இருக்கிறது. இரவு முழுவதும் கொண்டாட்டங்களுக்கு நேரம் ஒதுக்கியிருந்த நிலையில் அதிகாலையிலிருந்தே கோவில்களில் தரிசனம் செய்யக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். பல்வேறு இடங்களில், அதாவது சென்னை மட்டுமல்லாது பல்வேறு இடங்களில் பொதுமக்களில் கூட்டம் என்பது அதிகாலையிலிருந்தே கோவில்களிலும் தேவாலயங்களிலும் அதிகரித்து இருக்கக்கூடிய நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல இன்று, அதாவது புத்தாண்டு முதல் நாள் அன்று கோவில்களுக்கு சென்று தங்களுக்கு வேண்டியதை வேண்டினால் அது நடைபெறும் என்றும் பொதுமக்கள் வந்து சிலர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று அதிகாலையிலிருந்தே திருப்பதி தேவஸ்தான கோவிலை பொறுத்தவரையிலும் சிறப்பு வழிபாடு ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டு இந்த வழிபாடுகள் என்பது நடைபெற்று வருகிறது. அதன் காட்சிகளை பார்த்து வருகிறோம். இங்கு வரக்கூடிய பொதுமக்கள் அனைவருக்கும் தரிசனம் செய்வதற்கான கூட்ட நெரிசலை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கும், அதே போல இந்த பாதை முழுவதுமாக தியாகராய நகரில் இருக்கக்கூடிய அனைத்து பாதைகளும் ஒருவழி பாதைகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. திருப்பதி தேவஸ்தான கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து இருப்பதால் போக்குவரத்து நெரிசலை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கும் போக்குவரத்து காவல்துறையினரும் அதே போல காவல்துறையினரும் இங்கு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். திருப்பதி தேவஸ்தான ஊழியர்கள் உள்ளே வரக்கூடிய பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய டோக்கன்களை பெறப்பட்டு அவர்கள் எந்த வழியில் செல்ல வேண்டும் உள்ளிட்ட அந்த ஏற்பாடுகளும் அனைத்தும் தீவிரமாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதிகாலையிலிருந்தே தரிசனம் என்பது நடைபெற்று வருகிறது. பிற்பகல் 12 மணி வரையிலும் இந்த தரிசனம் என்பது நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். விஐபிகளுக்கு தனியாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களும் வந்து இந்த விஐபிகளுக்கும் தனித்தனியாக வந்து தரிசனம் என்பது தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.